ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு பர்சனோட லொகேஷன், அப்புறம் அவங்களோட ஐபி, அவங்க என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன மொபைல் வெர்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் நம்ம எப்படி எடுக்கிறதுங்கிறத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டா வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்காக நான் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் வந்து கிராபிஃபை. ஸோ நான் அதை டைப் பண்ணிக்கிறேன். இதுதான் அந்த டூலு. இப்போ நீங்க இதுக்குள்ள வந்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நான் சொல்லிடுறேன். இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இது ஒர்க் ஆகிறதுக்கு இருங்க ப்ராக்டிக்கலாவே பண்ணிடலாம். எதுக்கு வளவலன்ட்டு. இப்போ ப்ராக்டிக்கலா பண்றதுக்கு நமக்கு ஒரு இமேஜோட லிங்க் தேவைப்படுது. ஸோ நீங்க எந்த இமேஜோட லிங்க் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல ஒரு BMW யூஸ் பண்றேன். BMW காரோட லிங்க் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காரை யூஸ் பண்ணிக்கலாம். 7 சீரீஸா? ஓகே. இதுல ஷேர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல காப்பி லிங்க் வரும் பார்த்தீங்களா? இதை நீங்க காப்பி பண்ணிக்கோங்க ஃபுல்லா. இதை நீங்க காப்பி பண்ணதுக்கு அப்புறம் இங்க நீங்க கொடுக்கணும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொஞ்சம் பாப்பா தான் செய்யும், இதை விட்டுருங்க. இந்த இடத்துல நீங்க வந்து அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கிரியேட் லிங்க்ங்கிறது கொடுக்கணும். இதுக்கு வந்து அக்ரி கொடுத்துருங்க. இது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இது வந்து நார்மலா இந்த சைட் ரன் ஆகிறதுக்கான பர்மிஷன்ஸ் தான். இதுக்கு வந்து நீங்க கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இது உங்களை ரோபோட்டா இல்லையாங்கிறத செக் பண்ணும். இங்க என்ன பைசிக்கல் இது பண்ணலாம். ஓகே, கொடுத்துடலாம். இது நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அது வெரிஃபை பண்ணிடும். லோடிங் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு வந்து இது வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்த லிங்க் இதுதான், மேல இருக்க லிங்க். இப்போ அது ஒரு லிங்கை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இது ஆக்சுவலா என்ன பண்ணுதுன்னா, இந்த லிங்க்ல வந்துட்டு இந்த சைட் வழியா இந்த லிங்க் ஓப்பன் ஆகிற மாதிரி அது ரீடைரக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ரீடைரக்ஷனால நமக்கு என்ன கிடைக்கும்னா, அவங்க யூஸ் பண்ணல வந்துட்டு அவங்க ஐபி வந்து இந்த சர்வரோட கனெக்ட் ஆயிடும். அப்படி கனெக்ட் ஆயிடுச்சுனாலே போதும், அவங்க சிஸ்டம்ல பாக்குறாங்கன்னா என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, லினக்ஸா இல்ல விண்டோஸான்னு பார்க்க முடியும். அதுல என்ன வெர்ஷன் இருக்குங்கிறத பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம போர்ட் ஐபி கிடைச்சிடும். ஐபி கிடைச்சினாலே போர்ட் ஸ்கேனிங்கும் பண்ண முடியும். என்மப் டூல் யூஸ் பண்ணி என்னென்ன போர்ட் ஓப்பனிங்ல இருக்கு, எஸ்எஸ்ஹெச்சோட வெர்ஷன் என்ன, பிஹெச்பியோட வெர்ஷன் என்ன, MySQL வெர்ஷன் என்ன, எல்லாத்தையுமே நம்மளால டீட்டெயிலா எடுத்து சிஸ்டம் ஃபுல்லாவே டேக் ஓவர் பண்ண முடியும். அடுத்த மொபைல் சைடுக்கும் இது ஒர்க் ஆகும். மொபைல் சைடுக்கு நீங்க கனெக்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கும் நார்மலா இப்போ நம்ம காப்பி பண்ணோம்ல, இந்த இமேஜ் தான் அவங்களுக்கு காட்டும். இந்த இமேஜ் தான் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணல அவங்களுக்கு காட்டும். ஆனா நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும்னா, அந்த மொபைலோட ஐபி கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அது என்ன மொபைல், என்ன மாடல் மொபைல், ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங்கா இல்ல ஐபோனா, ரெட்மி, என்ன மொபைல்ங்கிறத நமக்கு காமிச்சிடும். அதுக்கப்புறம் அதோட என்னென்ன வெர்ஷன்ஸ் நமக்கு இருக்கு, அந்த மொபைல்ல ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்குல்ல, அது என்ன வெர்ஷன்கிறதே நமக்கு காமிச்சிடும். அதை யூஸ் பண்ணி கீழே நமக்கு வந்து ஐபி ட்ராக்கர் காட்டும். இங்கேயே வந்து இது ஐபி ட்ராக்கர் காமிச்சு அது உங்களுக்கு லொகேஷனே எடுத்து கொடுத்துரும். எந்த லொகேஷன்ல இருக்காங்க, லைவ் லொகேஷன் தான் எடுத்து கொடுக்கும். எந்த லொகேஷன்ல இருக்காங்க, இது டிராவலிங் இருந்தாங்கன்னா டிராவலிங் லொகேஷனே சேர்த்து நமக்கு எடுத்து கொடுத்துரும். இப்படிதான் இந்த டூல் வந்து ஒர்க் ஆகும். இதை நான் வந்து அடுத்த எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ண முடியாது. ஏன்னா பண்ணனா நான் வந்து யூடியூப்ல மாட்டிப்பேன். நீங்க வந்து இது அடுத்தது என்ன பண்ணுங்கிற ஸ்டெப் தான், இந்த லிங்கை நீங்க காப்பி பண்ணி யூசர் கொடுத்துருவீங்க, விக்டிம் கொடுத்துருவீங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கோடை காப்பி பண்ணி நீங்க ஃப்ரண்ட் பேஜ்ல ஹோம் ஸ்கிரீன்ல போடணும். இருங்க நான் போடுறேன். இதை காப்பி பண்ணிட்டு பேக் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த லிங்கை தூக்கிடுங்க. இந்த லிங்கை தூக்கிட்டு இந்த கோடை பேஸ்ட் பண்ணி இங்க ட்ராக் இருக்கு பாத்தீங்களா, இதை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அந்த லிங்கை தொட்டதும் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைச்சிடும். இப்படித்தான் இந்த டூல் வந்து ஒர்க் ஆகும். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அடுத்து உங்களுக்கு எதை பத்தின வீடியோஸ் வேணும்னு ரீகமெண்ட் பண்ணுங்க, அதுக்கும் நான் வீடியோ மேக் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.